Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 9840677057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சோதரர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் பேசுகிறேன். சமீபத்தில் மிக முக்கியமான 3 ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியும், ராகுவினுடைய பெயர்ச்சியும், கேது பகவானுடைய பெயர்ச்சியும் நடந்திருந்துச்சுங்க. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாக காத்திருக்கார். சமீபத்திய பெயர்ச்சிகளை பார்க்கும்பொழுது பார்த்தா இதுவரைக்கும் ரிஷப ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த குரு பகவான் கடந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்கு. இதுவரைக்கும் கன்னி ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த கேது பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கார். மீனத்தில் குருவனுடைய வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த ராகு பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான கும்ப ராசியில் சஞ்சரிக்க காத்திருக்கு. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய பலன்களும், பிறகு அடுத்து எதிர்வரக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியினுடைய பலன்களும், ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண காத்திருக்கோம். 12 ராசிக்காரர்களில் மிக முக்கியமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில் முதன்மையாக இருக்கக்கூடியது துலா ராசிக்காரர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் அதில் நம்ம ராசிக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களில் நம்ம வாழ்க்கை மாறிடாதா, ஏதாவது ஒரு திருப்பம் நடந்துடாதா, அல்லது படக்கூடிய வழிக்கெல்லாம் கடவுள் எப்போதான் நமக்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறார் அப்படின்லாம் பல நாட்கள் நீங்கள் ஏங்கி தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்காகவே பிரத்யேகமாக மிக முக்கியமான ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியும் ராகுகேது பெயர்ச்சியும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதில் முதல் விசேஷமாக பார்க்கப்படக்கூடியது, இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ல் அஷ்டமத்து குருவாக பல்வேறு அதிர்வுகளை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் ராசிக்கு 9வது இடத்துக்கு வந்துட்டாருங்க. 9ல் குரு வந்துருச்சுன்னா ஓடிப்போன ராஜாவுக்கு 9ஆம் இடத்தில் குரு வந்தால் போகிற இடம் எல்லாம் சொந்த இடம். நீங்கள் எதெல்லாம் தொடர்றீங்களோ அது எல்லாமும் சத்தியமாக உங்களுக்கு வெற்றி அடையும். கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3-4 வருஷமாக வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் மரண வேதனைக்குமான ஒரு மிகப்பெரிய வெற்றியை கடவுள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். ஏன்னா 8ல் குரு சொல்ல முடியாத பல வழிகளை மனசில் சுமந்தீங்க. ஏகப்பட்ட நம்பிக்கை துரோகம், யாருக்கிட்ட போனாலும் கெட்ட பேர், யாருக்கு நான் வாழணும்னு தான் நினச்சோம். ஏன்னா தராசு தட்டு துளாராசி எப்போதுமே நான் சொல்லுவேன். தராசு தட்டு நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, கருணை, பாசம், அன்பு, இதுக்கு மட்டும்தான் இயங்கணும். ஆனால் இது கலியுகமாச்சே. பல நாட்கள் நீங்களே அழுதுருக்கீங்க இல்லையா? எல்லாருக்கும் நான் நல்லது தானே செஞ்சேன், அண்ணனுக்கு நல்லது செஞ்சேன், அப்பாவுக்கு நல்லது செஞ்சேன், மாமனுக்கு நல்லது செஞ்சேன், கணவனுக்கு நல்லது செஞ்சேன், மனைவிக்கு நல்லது செஞ்சேன், நமக்காக யாருமே இல்லையே, எதுக்காக அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தீங்கல்ல. ஸோ கவலைப்படாதீங்க. கடவுள் மிக முக்கியமாக உங்களுடைய குரு பார்வை முதல் பார்வையாக ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்க்கும் பொழுது உடல் தெளிவடைகிறது, மனசு தெளிவடைகிறது. பல முக்கியமான முடிவுகளை நீங்கள் துணிவோடும் திறமையோடும் எடுத்து அதில் வெற்றியை பெறப்போகிறீர்கள். கடந்த ஒரு வருஷத்தில் அஷ்டம குரு ஆரம்பித்ததோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி இருந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்தே உடல் ரீதியாக மன ரீதியாக சிக்கல்கள் இருந்தக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உடம்புல இருந்த சிக்கல் சரியாக போகுது, மனசில் இருந்த குழப்பம் சரியாக போகுது. ஸோ ரொம்ப முக்கியமாக 3வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். 3 குரு பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது பார்த்தா ஒரு அப்படியே யானை பலம் துளாராசிக்கு வரும். முன்னாடிலாம் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சமாளித்த நீங்கள், ஆனால் கடந்த காலத்தில் சின்ன விஷயங்கள் கூட எவ்வளோ பயத்தை கொடுத்தது உங்களுக்குள்ள. பதட்டம், பயம், மன உளைச்சல், குழப்பம், எதை தொட்டாலும் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, யார்கிட்ட பேசினாலும் பயமாக இருக்கே, இவங்க நமக்கு ஏதாவது கெடுதல்களை செஞ்சுருவாங்களோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ கவலைப்படாதீங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் ஒரு புது நம்பிக்கையோடு, புது தெம்போடு, புது தெளிவோடு உங்களுடைய பயணம் அமைஞ்சே தீருங்க. அடுத்த ஒரு வருஷத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய அத்தனை விதைகளும் விருட்சமாக மாறும். நீங்கள் நடக்கக்கூடிய அத்தனை பாதைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதைகளாக மாறும். விலகிய உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள், வழிகளை கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் பார்த்து வியக்கக்கூடிய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்தே தீரும். ரொம்ப முக்கியமாக துளாராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 5வது இடத்துல ஏற்கனவே கிட்டத்தட்ட கடந்த 3 வருஷமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கு. 5ல் சனி இருக்கும் பொழுது ஒரு ஜாதகனுக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தும், பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல் வரும், கருத்து மோதல்களை கொடுத்துருக்கும், அல்லது கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியமே இல்லைன்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய தம்பதிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா சத்தியமாக புத்திர பாக்கியம் ஏற்பட்டே தீரும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணுமா, நடக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல சீட்டு கிடைக்கணுமா, கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வேறு ஏதாவது நல்ல விசேஷம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, சத்தியமாக நடக்கும். பிள்ளைகள் புரிஞ்சுக்க மாட்றாங்க எங்களை அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க. பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது சார், மன ரீதியான பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீரும்.
ரொம்ப குறிப்பா 6ல் இருந்த ராகு 5ல் வந்திருக்கார். 6ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகனுக்கு மறைமுகமான எதிரி, சத்துரு, கடன் நெருக்கடிகளை உருவாக்கக்கூடியது. ஏற்கனவே வாங்கி வச்சுட்டு தீராத கடன் சுமையில் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாக போராடி இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் இந்த கடன் சுமைகளை படிப்படியாக இந்த வருஷத்துல அடைக்கிறதுக்குரிய ஒரு பெரிய முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையும். அதே மாதிரி முக்கியமாக பார்க்கும்பொழுது பார்த்தா எலும்பு நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகளில் மாட்டிட்டு இருந்தவங்க, சைக்கலாஜிக்கல் டிசார்டரில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள், மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல, மனசை அளவாஞ்சுக்கிட்டே இருக்குது, மனசை ஒருநிலைப்படுத்த முடியலன்னு நினச்சி வருத்தப்பட்ட துளாராசிக்காரர்கள்லாம் மனமது செம்மையாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். 8ல் குரு இருந்த காலகட்டம்லாம் திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் திருமணத்தை பற்றி பேசுகிறீங்களோ அந்த பேச்சு எடுக்கும் போதெல்லாம் தடை வந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுங்க, செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றுங்க, ராகுகாலத்தில் விளக்கேற்றுங்க, நவகிரக கோயில் போயிட்டு வாங்கன்னு பல பேர் நம்மளை அறிவுறுத்தியும் கூட நமக்கு திருமணமே நடக்கலையே, எதனாலடா அப்படின்னு சொல்லி பல பேர் வருத்தப்பட்டு இருந்தீங்க இல்லையா? கவலையே படாதீங்க. இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு திருமண பலன்கள் நிச்சயமாக சத்தியமாக கூடி வந்தே தீரும். அதுலேயும் குறிப்பாக மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையும். காதலர்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் சொல்லி கூட நமக்கு ஒரு பதிலே கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். ஃபேமிலியில் இருந்துட்டோம் சார், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவாகவே இருந்துட்டு இருக்குது, ஒரு புரிதலே கிடையாதுங்க, நான் பாசமாக பேசினா கூட என்ன எடுத்தெறிஞ்சு தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இல்லற வாழ்க்கையில் உறவுகளுக்குள்ள ஒரு பெரிய பந்தம் ஏற்பட போகிறது. ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை சார், ஒருத்தர் நம்பி நான் ஏமாந்துட்டேன் சார், உயிர் உண்மை நியாயம் சொல்லி பேசியே என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்தேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா இறைவனுடைய அருளோடு அந்த சிக்கல்கள் எல்லாம் மாறப்போது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கையை சத்தியமாக இறைவன் கொடுப்பார். ஏற்கனவே விவாகரத்து வாங்கிட்டு இருந்து மறுமணத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் அமைந்தே தீரப்போகிறது. இல்லற வாழ்க்கையில் அன்பு, பாசம், காதல், அந்யோன்யம், பற்று இது எல்லாமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, நம்பி வந்தான் சார், ஒரு 100 ரூபா கேட்டேன் கொடுத்தேன் திருப்பியே வரல, அல்லது நான் கைமாத்தா வாங்கிட்டு கொடுக்கலான்னு பார்த்தாங்க என்னால் அடைக்கவே முடியல, இப்படிப்பட்ட கடன்கள் சரியாகும். பேங்க்ல ஒரு லோனை போட்டுட்டு இருக்கேன், அந்த லோன் எனக்கு ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்றாங்களே தவிர பதில் கிடைக்கலன்னா வரும். ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய வெற்றி அடையும். கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில்முறை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாத்தையும் துளாராசிக்காரர்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் செய்யலாம். 9ல் குரு, அப்பா வழியில் இருந்த பிரச்சனை சரியாகும், பூர்வீக பிரச்சனை எல்லாம் சரியாகும், பூர்வீகத்தில் போய் நீங்கள் ப்ளசண்ட்டாக உட்காருவீங்க, தந்தையார் மகிழும்படியான வாழ்வு அமையும். 10வது இடத்துல முக்கியமாக பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்கள் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமலே ஓடிட்டு இருந்தீங்க. ஒரு வேலையில் அமையல, தொழில் அமையல, பிஸ்னஸ் பண்ணாலும் சக்ஸஸ் பண்ண முடியல, மிஞ்சியே ஏதாவது செஞ்சாலும், ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்த காலத்துல இருந்தே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்காமல் இருந்துச்சு. ஆனால் இந்த பீரியடில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய பட்டமும் புதிய பதவியும் புதிய பொறுப்பும் புதிய புகழும் துளாராசிக்கு அமைந்தே தீரும். இழந்த பொறுப்புகளும் இழந்த பட்டமும் இழந்த பதவியும் உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி நிகர லாபம் பார்ப்பீர்கள். இதுக்கு முன்னாடிலாம் 10 ரூபா தூக்கிட்டு வந்தாலும் சரி, 10 லட்சம் எடுத்துட்டு வந்தாலும் சரி, எதுக்காக செலவு பண்ணணும்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் காரியம் அறிந்து செலவு பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா 11ல் கேது லாபத்தில் இருக்கார். இப்போ கேது வரும் பட்சத்தில் கேது ஞானத்தை கொடுப்பார். எது சரி எது தப்பு, யார் நல்லவன் யார் கெட்டவன். இதுக்கு முன்னாடிலாம் வேளு கரைச்ச நீர் மாதிரி போச்சு. நான் கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு 10 ரூபா சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வருவேன், ஆனால் அந்த 10 ரூபா எனக்கு எடுத்துக்காமல் யாருக்கோ செலவு பண்ண அப்படின்னு புலம்பன துளாராசிக்காரர்கள்லாம் இனிமேல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வதற்கும் உங்களை செதுக்குவதற்கும் உரிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்த கேது 11க்கு போயிட்டாருங்க. அப்போ ஏற்கனவே இருந்த விரயங்கள் எல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரும். சுப விரயங்களை பண்ணுவீங்க. நல்ல காரியத்துக்கு 10 ரூபா செலவு பண்ணக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். துளாராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால், ஒரு பக்கம் 1000 நல்ல விஷயங்களை பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் ஆட்சி பெற்ற சனியோடு கொடுக்குது அப்படின்னு நான் சொன்னால் கூட 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குரு பார்வை ஒரு பக்கம் இருந்து அந்த குரு நமக்கு நல்லதுதான் செய்யும் அப்படின்னு நினச்சா கூட சிம்பிள் லாஜிக் தான். ஒரு இருட்டில் ஒரு வயல்வெளியில் நடந்து போகும்போது அப்பா பார்த்து போயா பூச்சி போட்டு ஏதாவது இருக்க போகுதுன்னு பெற்றவங்க சொல்லும்போது ஒரு லைட் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அங்கே அப்படி சொன்னதுனால அங்கே பாம்பு இருக்கணும் பள்ளி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தும் அப்படி எதாவது இருந்து நம்மளை தீண்டிடுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் குரு பார்வை இருக்கிறது, குரு உங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நானே சொல்லியிருந்தாலும் அதில் சனியும் ராகுவும் இருக்கும் பட்சத்தில் பிள்ளைகளால் தேவையில்லாத சின்ன சின்ன மன உளைச்சல்களை ஏற்படுத்துவதற்கு அது காத்துக்கிட்டு இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த பிரச்சனை இல்லாமல் சமாளிக்கிறதுக்கு எந்த வழிபாடுகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துளாராசிக்காரர்கள் உக்கரமான தெய்வத்தினுடைய வழிபாடுகளை செய்வது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு காளி கோவில், அம்பாள் கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு அமாவாசை தினம் அல்லது பௌர்ணமி தினம் அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் அதை போயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய உக்கர தெய்வத்தை மனவருக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி விலகும்.
பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய புத்திர தோஷமும் ராகுவால் ஏற்படக்கூடிய அந்த சர்ப்ப தோஷங்களும் விலகக்கூடியதாக இருக்கும். ஸோ மேலும் பல்வேறு நல்ல விஷயங்களையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறதுக்கு காத்திருக்கு. ஸோ அதை தயவு கூர்ந்து நீங்கள் எல்லாரும் சரியாக பயன்படுத்தணும். எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் தொடங்கலாம். அடுத்த மே மாதம் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு சரியான டைம். ஸோ இது எல்லாமும் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். ஸோ மேற்கூறிய முக்கியமான விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டு ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பதியுது அப்படின்னு நான் சொன்னணும். ஸோ அந்த விஷயங்கள் மீதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நல்ல முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பாவ கிரகத்தினுடைய பார்வையும் அல்லது பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கமும் நான் பல பேர்த்துக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த வழிபாடுகளை நீங்கள் சரியான விதத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக கண்கூட உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய இருக்கும். ஸோ இதை தாண்டி மனசு தான் கடவுள். இந்த மனதை நீங்கள் பக்குவப்படுத்தி இறைவனிடத்தில் ஒருநிலைப்பட்டு ஆத்மார்த்தமாக இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளையும் பிரச்சனைகளையும் சத்தியமாக விரட்டியடிக்க முடியும். மேலும் பல்வேறு நல்ல பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இனி வரக்கூடிய அத்தனை வருடங்களும் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமான நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் பல்வேறு விஷயங்களை உங்கள் கூட தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறது காத்துட்ருக்கிறேன். ஸோ அதுவரை ரெட்ரோ ஆன்மீகத்தோடு இணைந்திருங்கள். அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கு வயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.